வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2025 நவம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மேச ராசிக்கான பலன்கள். இந்த நவம்பர் மாத கிரக அமைப்புகள் ரொம்பவுமே விசேஷமான முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நவபஞ்சம யோக அமைப்புகளில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது ஒரு கிரகத்திற்கு 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ இன்னொரு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை நவபஞ்சம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பானது இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுக்குமே இந்த அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறுது, சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெறுது. இன்னும் கூடுதல் சிறப்பாக குரு அதிசார கதியில் உச்சம் பெறுது. சனி மீன ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுது. இப்படி ஏறக்குறைய எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி சஞ்சாரம் செய்யுது. கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதமானது ஒரு விசேஷமான மாதமாக அமையும். எல்லா ராசிகளுக்குமே அதனுடைய நிலைகளுக்கு ஏற்ப ஒரு நல்ல விஷயங்களை கண்கூடாக பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் ரொம்பவுமே முரண்பட்ட நிலைகளில் செயல்பட்டு வந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்களை எல்லா ராசிகளுமே அனுபவிச்சுட்டு தான் வந்துடும். ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை அந்த காலகட்டங்கள் இருந்தது. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஒரு நவம்பர் டிசம்பர் மாத காலம் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். பட் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சில ராசிகளுக்கு இது ஒரு விபரீத யோகங்களை ஏற்படுத்தும். விபரீத யோகங்கிறது ஒன்றும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே டம்ப் ஆகி இருக்காமல் அடுத்த ஒரு நிலைகளுக்கு முன்னேறி போகக்கூடிய அமைப்புகளை இது கொடுக்கும். அதுதான் விபரீத யோகம். அப்படி ஒரு சில ராசிகளுக்கு அந்தந்த கிரக நிலைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. பட் பொதுவான வகையில் இது பெரும்பாலும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் இந்த மாதம் முழுவதுமே இருந்துட்டு வருது. அண்ட் வானியல் ரீதியாக இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீரியத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதமெல்லாம் மழைகளுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே நவம்பர் டிசம்பர் வந்துச்சு அப்படின்னாலே இந்த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களால் வருடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் நல்ல மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ இருந்தே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க. ஸோ இந்த நீர் சம்பந்தப்பட்ட இயற்கை மாற்றங்கள் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேச ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. விரயஸ்தானத்தில் சனியும், சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவும், 7ஆம் இடத்துல மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் இந்த மாதம் இடம்பெற்று வருது. ஸோ இது மேச ராசிக்காரங்களுக்கு எல்லாமே ஒரு சரிசமமான நிலைகளில் செயல்பட்டு வரும். அதாவது ரொம்ப பெரிய அளவில் நன்மைகள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள, ரொம்ப பெரிய அளவில் தீமைகள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு சுமூகமான நிலைகள் தான். ஒரு பக்கம் விரைச்சல் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த 2 விஷயத்தை தான் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்ற எல்லா விஷயமே உங்களுக்கு ஓகே தான், பெருசாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காது. ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்ற நிலையிலேருந்து தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயம்தான். ரொம்ப பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் எல்லாம் ஓகே தான். கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எதையும் எடுத்தங்கோத்தனால செய்ய முடியாது. பொறுமை, நிதானம் அவசியமாக தேவைப்படும். வீண் கோபங்கள், பிடிவாதங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படும். மதிப்பு, மரியாதை, கௌரவம் குறித்த விஷயங்கள், காரியங்களுக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்பப்போ ஏற்பட்டு வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதம் மேசராசிக்காரங்க ரொம்ப பெருசாக ஆக்டிவாகலாம் இருக்க மாட்டாங்க. அதாவது கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மேசராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே ரகசியமாக உள்ளார்ந்த விஷயங்களும் அங்கே செயல்பட்டுட்டு வருவாங்க. வெளிப்படையாக எந்த ஒரு விஷயங்கள், காரியங்களும் அவங்களுடைய ஈடுபாடுகள் இருக்காது. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் அலைச்சலோடு சிரமப்பட்டு காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான சாதகமான அமைப்புகளை கண்டிப்பாக பார்த்து வருவாங்க. சிலருக்கு இந்த மாதம் சின்ன சின்ன இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் தனிச்சு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், அல்லது தனிமை விரும்பிகளாக மாறலாம்.
சிலருக்கு ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமைதி இருக்கும். சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற கொஞ்சம் ஈகோ ஹர்ட்டாக தான் செய்யும். வீண் விவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மற்றபடி பேச்சுவார்த்தைகள் ஒரு சாதகமான நிலைகள் தான் இருக்குது. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் அலைச்சல்கள் சோர்வுகள் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு புதிய முயற்சிகள் விஷயங்கள் காரியங்களை இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. வீடு நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் திடீர் நல்ல மாற்றங்களை பார்த்து வருவீங்க. அதன் மூலமாக நல்ல ஒரு அனுசரணையான நிலைகள் ஏற்படுவதை பார்க்க முடியும். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் ஒரு அளவான நிலைகள் தான் காணப்படுது. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கெட்டியது வாய்க்கெட்டலங்கிற மாதம் ஏற்கனவே விரைச்சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் 10லங்கிற ஒரு குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 20 ரூபா செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ இன்னும் 7 நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாத கிரக அமைப்புப்படி இந்த பொருளாதார நிலைகளில் மேஷராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கவனமாக இருங்க. கணக்கு வழக்குகள் வைத்து எதுவும் செலவு பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு எதுவும் செய்யாதீங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி தேவையில்லாத சிக்கல்கள் சங்கடங்கள் இந்த பொருளாதார விஷயங்களில் வந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பொருளாதார விஷயங்கள் கைமீறி போவதை பார்க்கலாம். அதனால் மேஷராசிக்காரங்க இந்த காசு பண்ண விஷயங்கள் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது. வரவுகள் எவ்வளவு இருந்தாலும் சரி செலவுகள் எல்லா வகையிலுமே தானாக வந்து அமையக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. பொது விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. வெளி விஷயங்களில் எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்க பெற்று வருவீங்க. மற்றவங்க கொஞ்சம் அனுசரணையாகவே நடந்து வருவாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பையும் கனிவையும் ஒரு சேர்த்த நிலைகளில் செயல்பட்டு வருவாங்க. கூட இருக்கிற எல்லாருமே இந்த மாதம் உங்களை கொஞ்சம் வேலை வாங்கத்தான் செய்வாங்க. பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக தான் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஈகோ ஹர்ட்டாக தான் செய்யும். ஏன்னா ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்கத்தான் செய்யும். ரொம்ப பெருசால யோசிக்க வேண்டியதில் சின்ன சின்ன விஷயங்களை அனுசரித்து போயிட்டீங்கனாலே மற்றவங்க வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பெரிய அளவில் இந்த மாதம் பாதிக்காது. மற்றவங்க கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கண்டிப்போடு இருந்தாலும் உங்களுடைய நலனுக்காகத்தான் எல்லா விஷயங்களும் செயல்படுவாங்க அப்படிங்கிறது இந்த மாதம் பார்க்கலாம். ஸோ பெரும்பாலும் வெளி விஷயங்கள் காரியங்கள் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே ஒரு நன்மை தரக்கூடிய அமைப்புகளில் இருந்து வரும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. ஆன்மீகத்தில் முன்னேற்றங்களை பார்க்க முடியும். ஏற்கனவே இந்த யோக சாதனாக்கள்லேருந்து வரக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கூடுதல் சிறப்புகள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நிறைய ஆன்மீக ரீதியான பிரயாணங்களை மேற்கொண்டு வருவீங்க. பக்தி நேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும். சிலர் குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் அந்த காலகட்டங்களை மேற்கொண்டு வருவீங்க. ஆன்மீக ரீதியான எல்லா விஷயங்களுமே இந்த காலகட்டங்களில் ரொம்பவுமே சாதகமான நிலைகள் இருந்து வருது. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். பிரயாணங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் மேலோங்கும். சிலருக்கு தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம். விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களுக்கு அதிக மகிழ்ச்சிகளை பெற்று வருவீங்க. ஸோ பிரயாணங்கள் வகையில் பெரும்பாலும் ஒரு சாதகமான நிலைகளை பார்த்து வரலாம். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு விதமான மந்தத்தனம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன தடை தாமதங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். எதையும் ஒருத்தன் செயல்படுத்த முடியாது. ஒரு வேலை செய்ய வேண்டிய இடத்துல ஒரு வேலைக்கு 2 வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஸோ காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சின்ன சின்ன தோய்வுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் அனுசரணையோடு செயல்பட்டு வர்றது இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்துட்டு வரும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்துக்குள்ளே சாதகமான அமைப்புகளும் குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆவதையும் பார்த்து வரலாம். குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். ஊழல்கள் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக விகடத்தகனமான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் பார்த்து வருவீங்க. ஸோ குடும்பத்துக்குள்ள குடும்பத்தனமான மகிழ்ச்சிகரமான விஷயங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். குடும்ப தேவைகளும் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகிட்டு தான் இருக்கும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. பெற்றோர்கள் வகையில் அனுசரணையான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்களுடைய தேவைகளையும் நல்லபடியாக பூர்த்தி செய்து வருவீங்க. பெற்றோர்களும் உங்களுக்கு நல்லபடியாகவே அனுசரணையாகவே எல்லா வகையிலும் இருந்து வருவாங்க. உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் பெருமாற்றங்கள் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். பெரும்பாலும் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. அப்போது ஒன்று சொல்லியிருப்பாங்க, இப்போ ஒன்று சொல்லுவாங்க. கொஞ்சம் மாறி மாறுதான் எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க. ஸோ உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க வகையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போய்க்கிறது நல்லது. திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் அனுசரணையான விஷயங்களும் ஆதரவு தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சியும் அன்பும் அதிகரிக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமண அமைப்புகள் உத்தரபாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. இந்த கணவன் மனைவி உறவுகளுக்கு நல்ல ஒத்துழைப்பையும் ஒரு திருப்தியான நிலைகளையும் எதிர்பார்க்க முடியும்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க. பெரும்பாலும் இந்த மாதம் மேசராசிக்காரங்க வாழ்க்கை துணைக்கும் அவங்களுடைய குடும்ப ரீதியான விஷயங்கள் உறவுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருவாங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்குது. தேவையில்லாத அலைச்சல்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். மாதத்தின் ஆரம்ப காலகட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பெருசாக தொந்தரவுகளை கொடுக்காது. இருந்தாலும் சமாளிச்சுக்குவீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வருவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன், அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்கள், காரியங்கள், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசரிச்சு போய்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகும். மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வருவாங்க. கல்வி வித்தைகளில் சில திடீர் மாற்றங்களால் சில திருப்பு முனைகளை அவங்க பார்த்து வருவாங்க. மாணவர்களுக்கு சில எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய மாதமாக இது அமைஞ்சிருக்கு. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஒரு கலவையான அமைப்புகள் தான். ஸோ அவங்க வகையில் சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சுக்கோங்க. ஏற்கனவே மேசராசிக்காரங்களுக்கு இந்த உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பட்டும்படாமல் தொடாமல் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாத கிரக அமைப்புகள் பெருசாக மாற்றங்கள் இதில் எதுவும் இல்லை. ஸோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதுனால ராசி இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் இருக்குன்னா மனநிலையில் கொஞ்சம் தேக்க நிலைகள் ஏற்படும். கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கத்தான் செய்வாங்க. பட் அஷ்டமஸ்தானமாகவே இருந்தாலும் அது ஆட்சி நிலையிலும் இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஸோ அப்பப்போ சின்ன டிஸ்ட்ராக்ஷனை பார்த்து வருவாங்க. உடல்நல விஷயங்கள் சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பெரிய அளவில் தொந்தரவுகள் இருக்காது. ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அளவான அமைப்புகள் தான். பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களை பார்த்து வருவீங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்து வருவீங்க. உங்களுடைய புத்தி சாமர்த்தியம் உங்களுக்கு பல விஷயங்களும் உதவியாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இப்போது சமீபத்தில் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களே நிறைய சிக்கல்களை கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சிக்கல் ஏதாவது இருந்து வர்றீங்க அப்படின்னா அது போன்ற விஷயங்களை சில நல்ல மாற்றங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். பெருசாக பயப்பட வேண்டியது இருக்காது. முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான மாதம் தான். விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் பொறுமை, நிதானம் என்பது தேவைப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.